நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக 24/4/2026 அன்று சித்திரை திருவிழாவில் 6வது நாள் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 4 மாசி வீதி உலா நிகழ்ச்சி மீனாட்சி சொக்கநாதர் இருவரும் பக்தருக்கு அருளளித்தார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தார்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர். மத்திய அரசின் நிலைப்பாடு: அர்ச்சகர்களை நியமிக்கும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவுகளை பார்க்க வேண்டியுள்ளது. ஒரு மதத்தை சீர்திருத்துகிறேன் என்ற பெயரில் அதன் அடிப்படை விதிமுறைகளை ஒரு அரசால் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மதப்பிரிவுக்கும் அதன் அர்ச்சகரை தேர்ந்தெடுப்பதற்கான பரம்பரை கொள்கை இருக்கிறது. சீர்திருத்தம் என்ற பெயரில் அரசு அதை அபகரிக்க முடியாது. சபரிமலை வழக்கு தொடர்பான விசாரணை போது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பு வாதம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை லிங்காபுரம் வனப்பகுதியில் பிறந்து சில மாதங்களே ஆன ஒரு குட்டி யானை தாயிடமிருந்து பிரிந்து வனப்பகுதி சாலையோரம் சுற்றித் திரிந்து வந்தது. அது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. லிங்காபுரம் காந்தையூர் செல்லும் சாலையின் ஓரங்களில் பார்ப்பவர்கள் பரிதாபப்படும் நிலையில் அலைந்து திரிந்து தாயை தேடி தவிப்புடன் உள்ளது. இந்நிலையில் வனத்துறையினர் குட்டி யானையை அதன் தாய் யானையிடம் சேர்க்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார்கள். இது அப்பகுதி மக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்த ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பி சென்றபோது ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த 7 எம்பிக்கள் பிஜேபி கட்சியில் சேர்ந்துள்ளனர். இது கெஜ்ரிவாலுக்கு பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு இது ஒரு சடங்கு போல் நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்க வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொதிகை இல்லத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு. உலக தொழிலாளர் தினமாகிய மே 1 அன்றைய தினம் தொழில் நகரமாகிய ஒசூரில் தொழிலாளர் எழுச்சி மே 1 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு ஒசூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி ராம்நகர் வரை மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் தொழிலாளர்களின் 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளதாக ஒசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறைகூவல் விடுத்துள்ளது. ஏராளமான தொழிலாளர் தோழர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.